கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பின்பாகமும் 6ஆம் வசனத்தினுடைய முன்பாகம். என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்த அந்தகாரமும் உங்களுக்கு வரும். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஜனங்களை மோசம் போக்குகிறவர்கள் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டால், தீர்க்கதரிசிகள் என்கிற பெயரிலே உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்கள், தங்களுடைய பெயருக்கு கீழாய் தீர்க்கதரிசி, தீர்க்க தரிசன ஊழியம் என்று யாரெல்லாம் போட்டு கொண்டிருக்கின்றார்களோ, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிற எல்லாருமே தேவன் சார்பாக நின்று அவர் உரைக்க வேண்டிய காரியங்களை உரைத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களோ ஸ்பெஷலா தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அழைத்து கொண்டு ஜனங்களை மோசம் போக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு வார்த்தைகளை போட்ட உடனே ஜனங்கள் எல்லாரும் தன் பக்கமாக திரும்பி விடுவார்கள், தாங்கள் சொல்வதையெல்லாம் நம்பி விடுவார்கள் என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். வசனம் சொல்லுது பாருங்க, 6ஆம் வசனத்துல, தரிசனம் காணக்கூடாத ராத்திரியும் குறி சொல்லக்கூடாத அந்தகாரமும் உங்களுக்கு வரும். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல கற்பனையின் அடிப்படையிலே தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்களே ஒழிய, அதெல்லாம் இல்லாத காலங்கள் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கெல்லாம் நம்ம எச்சரிக்கையாயிருக்கணும், கவனமாயிருக்கணும். இன்னைக்கு ஜெபத்தில் அவர் என்ன சொல்ல போறாருங்கிற எதிர்பார்ப்பு வேண்டாம். பிரசங்கத்துல என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? ஒரு பிரசங்க வார்த்தைகள் ஒருவனை மாற்றாவிட்டால் அவர்களுடைய ஜெபத்தினால எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. ஒரு மனிதனை மாற்றுவது தேவனுடைய வார்த்தையே. இந்த தேவனுடைய வார்த்தைகள் தெளிவாக வெளிவரக்கூடிய ஊழியர்களாக நாம் பார்த்து அவர்களை சேவிக்கவும் அவர்களுடைய வார்த்தைகளை கவனிக்கவுமானவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். என கண்பானவர்களே, ரொம்ப கவனத்தோடு இந்த உலகத்துல நாம் வாழ வேண்டியது அவசியம். கண்களை மூடுவோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் கவனத்தோடு மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருக்கத்தக்கதான ஞானம் தந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.